பெரியாருடைய கனவு திட்டமான சுயமரியாதை திருமண சட்டத்தை எப்படியாச்சும் சட்ட முன்வடிவாக்கணும்னு முடிவு பண்ணாரு பேரறிஞர் அண்ணாதுரை. அது பெரியாருடைய நீண்ட நாள் கனவும் கூட. அதை எப்படியாச்சும் சட்டமாக்கணும்னு சட்டமன்றத்துல நிறைவேற்றக்காக 1968 ஜனவரி 17 சட்டமன்றத்துல தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுச்சு. அது குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டு ஒப்புதல் பெறப்பட்டு சட்ட முன்வடிவாக கொண்டு வரப்பட்டுச்சு. அந்த சட்ட முன்வடிவத்தை தானே கைப்பட எழுதின பேரறிஞர் அண்ணாதுரை சட்ட முன்வடிவு படிச்சு பார்த்துட்டு பெரியார் கிட்ட ஒரு எட்டு காட்டிருங்க அப்படின்னு சொல்லி அரசு அதிகாரிகள்கிட்ட கொடுத்து பெரியார்கிட்ட கொடுக்க சொன்னாங்க. அரசு அதிகாரிகள்கிட்ட இருந்து சுயமரியாதை திருமண சட்டத்தோட முன்வடிவை வாங்கி படிச்ச பெரியார் ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் இருக்கிறத பார்த்தாரு. அதுல ஆங்கிலத்துல டேக் ஓத் அண்ட் டை தாலி அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அதாவது உறுதிமொழி எடுத்துக்கொண்டும் மற்றும் தாலி கட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அதை வாங்கின பெரியார் அதுல அரசு அதிகாரியை கூப்பிட்டு இந்த கடைசி வரியில இருக்கிற டேக் ஓத் அண்ட் டை தாலி அப்படின்னு இருக்கிறத டேக் ஓத் ஆர் டை தாலி அப்படின்னு மாத்தணும் அப்படின்னு சொன்னாரு. எதுக்காக அப்படின்னு சொல்லி அரசு அதிகாரி கேட்டார். அதுக்கு பெரியார் சொன்னாரு, நாளைக்கு ஒரு நீதிபதி வந்து உட்கார்ந்துட்டு நீ உறுதிமொழி மட்டும்தான் எடுத்த, இதுல தாலி கட்ட சொல்லி போட்டிருக்கு, அதனால இந்த திருமணம் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதனால நான் போராடினது எல்லாமே வீணா போயிடும். ஒண்ணு உறுதிமொழி எடுத்துக்கணும், இல்லைன்னா தாலியை தான் கட்டணும் அப்படின்னு நீங்க மாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. இதுல என்ன பெரிய விஷயம் இருக்குன்னு சொல்லி நீங்க கேட்கலாம். பெரியார் சொன்னாரு, தாலி பெண் தான் கட்டிக்கிறான், அவதான் அதை சுமக்கிறான், அவளுக்கு அது சுமை, ஆண் தாலி கட்டிக்கிறது இல்ல. அதனால தாலி கட்டணுமா வேண்டாமாங்கிறது பெண் தான் முடிவு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் பெண் உரிமைக்காக பெரிய முன்னேற்பாடு ஒண்ணு எடுத்திருந்தாரு. அது பெரியாருடைய கனவு திட்டத்தை நிறைவேற்றின சுயமரியாதை திருமண சட்டம் தான். பெரியார் எப்பவுமே பெண்களுடைய பெண் உரிமையில வாழ்ந்துகிட்டே இருப்பாரு. பெரியார் புகழ் வாழ்க. இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. ஒரு சம்பவம் சொல்றேன்.